புரியுது. சூப்பரா இருக்குடா. கூட கூட நீயே சாப்பிட்டாங்க. மூஞ்சி சந்தோஷத்து பாரு. எனக்கு அழுங்க வருது. கையில் அள்ளி போட்டு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே. இதை நான் தர மாட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. பைத்தியம். நீங்கள் ஆனால் நீ டம்மியாக கொண்டு வந்து மிச்சம் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி உட்காந்து. சூப்பராக இருக்கு. கடவுளே எனக்கு தண்ணி வேணும். இந்த பருப்பு வந்து பச்சையாக சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல. மசூதானா எல்லாத்துக்கும் தெரியும், குக் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். உனக்கு தெரியல, சாப்பிட்டதுக்கு பார்த்தா தெரியுது. அதாவது வீட்டில் நாங்கள் பண்ணி சொதப்பலாம் பண்ணது. எங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் நீ மட்டும் சாப்பிட்ருக்கேன். ஹலோ கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை வந்து நாங்கள் பொங்கல் ஸ்பெஷலாக நாங்கள் வாங்கியிருக்கோம். இது எதில் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊரில்.com அப்படின்ற ஒரு வெப்சைட் அந்த பேஜ்லேருந்து தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்த ஸ்நாக்ஸையுமே ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த பாக்ஸ் வந்தது எனக்கு தெரியவே தெரியும். இந்த ஸ்நாக்ஸ் வந்தது நேற்று தான் ராஜேஷ் வந்து சர்ப்ரைஸாக எனக்கு ஆர்டர் பண்ணான். நான் அப்படியே வேறு ஏதோ அப்படின்னு நினச்சி பார்த்தா ஸ்நாக்ஸ் ஓகே எப்படி பொங்கலுக்கு வாங்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ அது என்னென்னு டக்குன்னு பார்த்துலாம் ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். ஸோ ஒன்று வெளியே எடுத்து வச்சுலாம் அதுக்கப்புறம் ஒன்று பாக்கெட்டாக காட்டுறேன் என்னென்னு. ஆக்சுவலி நாங்கள் பாக்ஸ் வந்து நேற்றே ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் அது டேஸ்ட் மட்டும் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு ஸ்நாக் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஸ்நாக்ஸையும் நாங்கள் அடுக்கி வச்சாச்சு. ஸோ இப்போ ஒன்றா கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? நம்மளே ஒரு கடை போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. எங்களே எந்த பேஸே தெரியுதா என்னன்னு தெரியல. ஆமாம், ஃபஸ்ட்டு எதில் ஆரம்பிக்கலாம் வித்யா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால நம்ம வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். க்யூட்டாக பேக் பண்ணியிருக்காங்களா? நல்லா இருக்கு. பால்கோவா எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவானா சொல்லவே தேவையில்ல. எச்சு ஊர்தான். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். அந்த ஒரு மாதிரி இதில் ஒன்று என்னன்னா நம்ம சாப்பிட்டோன்னே அந்த மணலாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. தம்பி போதும் பாருங்க, எவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்கு பாருங்க. சரி ஓகே. வெக்கமா இல்லை என்ன சொல்லிட்டீங்க பாரு. கிருஷ்ணகிரி ராகி தட்டை முறுக்கு. இது வந்து நான் சாப்பிட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். நீ நல்லா இருக்கிற ஸ்மெல். இது 65 மசாலா மாதிரி தெரியுதுல. ராகி ஸ்மெல் சூப்பரா வருது. தட்டு வடை சாப்பிட்டு பார்க்கலாம். இது தட்டு வடை வந்து நான் ரெட் கலர் தான் சாப்பிட்டிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ராகி. நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே ஒரே ரியாக்ஷனே கொடுக்குறான். முறுமுறு இருக்கு பஜா. சூப்பரா இருக்கு. இது வந்து நம்ம சாப்பிட்றப்ப சைடிஷா கூட சாப்பிடலாம் போல. அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ராகி. அப்புறம் வேற எதுவும் போட்டிருக்காங்க பஜா, நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. நல்லா கடலைப்பருப்பு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து திணை கார்ன் மிக்சர். நல்லா இருக்கு. எங்க என்ன நல்லா இருக்கலாம். இந்த நார்மல் மிக்சர் மாதிரி தான் இருக்குது. மிக்சர்லாம் யாராவது ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவாங்களா? கையில் அள்ளி போட்டு சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டே. இதை நான் தர மாட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. பைத்தியம். ஆனால் நீ டம்மியாக கொண்டு வந்து மிக்சர் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி உட்காந்து. அப்போ நீ சாப்பிடாத. கொடுக்க நான் டேஸ்ட் பார்க்குறேன். எப்படி நல்லா நார்மல் மிக்சர் கூட நார்மல் மிக்சர் சூப்பராக இருக்கு. ஐ திங்க் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வாங்கினா நம்ம ரொம்ப ப்ரைஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொன்று வந்து சில இது ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி திணை மாவு மிக்சர்லாம் கிடைக்காது. ஸோ அடுத்த பாக்கெட் என்னன்னா திருச்சி கை முறுக்கு. அடுத்த பாக்கெட் இதுவா? இந்த சேஃப்ல நான் முறுக்கு ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன். திருச்சி கை முறுக்கு. அதை கூட அதே கூட எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. இதை விட இது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓமப்பொடி. ஓமப்பொடி மிக்சர். ஓமப்பொடி பேராண்டி. இந்த பேராண்டி. ஆஹா, செம்ம டேஸ்ட். ஆக்சுவலி இது என்னன்னா சாப்பிட்றப்ப டேஸ்ட் இல்லை, சாப்பிட்டு முழுங்கினதுக்கப்புறம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கலாம். எங்கேயோ பழக்கப்பட்ட இது டேஸ்ட் மாதிரி தெரியுது. ஸோ ஓகே, அடுத்தது வந்து மனோகரம் அப்படின்னு என்னன்னு தெரியல. அப்படின்னா தெரியலையே மனோகரம்னா என்னன்னு தெரியல. மனோகரம் நானும் கேள்விப்பட்டதே இல்லை. ஸ்வீட்டாக இருக்குமா? உள்ள ஒரு பாக்கெட் இருக்குது. ஹல்வாவா? இனிப்பு சேவு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. மூஞ்சி சந்தோஷத்து பாரு. எனக்கு அழுங்க வருது. எங்க ஊர்ல சாப்பிட்டது நமக்கு போயிடும். அந்த மாதிரி காரணத்துக்காக இப்படி சில்லர் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கேயாவது ஊருக்கு போனா எங்க அம்மா எனக்கு இது வாங்கிட்டு வந்துடும் தெரியுமா? கூட நீ சாப்பிட்டே. இதுக்கு பேர் மனோகரமா? இது எங்க ஊர் சைடு திருமங்கலம் அந்த சைடு வச்சிருப்பாங்க. பாத்துருக்கல. நெக்ஸ்ட் வந்து சாத்தூர் வரகு காரசேவ். சாத்தூர் காரசேவ் கேள்விப்பட்டிருக்கேன். வரகு சேவ். வரகு இது இருக்குல்ல, அதுல செஞ்சிருப்பாங்க. வரகு மாவுல செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வரகு இது இருக்குல்ல, அந்த இதுலயே ஒரு இது இருக்கு. வரகரிசின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த அரிசியோட மாவுல செஞ்சதுன்னு நினைக்கிறேன். கலர் பாத்தீங்கன்னா காரசேவுக்கு உண்டான கலரே இதுதான். இந்த நீ பாத்திருக்கியா ராஜேஷ்? இதை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லு பாப்பா. இந்த ராஜா ராணி. ஆமா ஆமா. ஒரு சீன்ல வந்து ஆரியா வச்சிருப்பாங்க கையில. இந்த மூஞ்சிக்கு கூட ஒண்ணு பிடிக்கலையா? அப்படியே தொப்பு இந்த சேவு கீழே வந்துருல. கொஞ்சம் காரமா இருக்கு. கார சேவுக்கு ஏற்ற மாதிரி. இது என்ன வருது? இது ஹல்வாவா? மஸ்கோத் அல்வா. உனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம 2 days முன்னாடி தான் இந்த மாதிரி அல்வா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் மஸ்கோத் அல்வானா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நார்மல் அல்வாவை விட. ஆனா அந்த ஸ்நாக்ஸ்ல ஃபுல்லும் அல்வா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஹல்வா வந்து கம்மியா இருந்தாலும் லைட்டா இவ்வளோ ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது நான் வந்து உடனே டக்குன்னு கடிச்சு சாப்பிட மாட்டேன். அப்படி மிட்டாய் மாதிரி அப்படியே போட்டு சோஞ்சுக்கிட்டே இருப்பேன். சூப்பரா இருக்கும். சாப்பிடு அதே டேஸ்டா? எங்க
அப்போ இந்த தேங்காய் ஸ்மெல் வரும், ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். அப்படியா? தேங்க்யூடா. நான் கூட எதுக்கு இவ்வளோ ஸ்நாக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டோட தானே கூட நான் சண்டைப்பட்டேன், எதுக்கு எனக்கு தெரியாமல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒத்துள்ள ஸ்நாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புளிப்பு முறுக்கு. அப்படின்னா புளிப்பு முறுக்கா? ஒரு புளிப்பாக இருக்கும் போல. இது எந்த ஒரு ஃபேமஸ்னு சொல்லி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. புளிப்பு முறுக்கு. அது இந்த முறுக்கு நம்ம எங்கேயும் சாப்பிட்ருக்கோம்ல. பிடிக்குது, உண்மையிலே பிடிக்குது. வத்தல் மாதிரி இருக்குது. இந்த கஞ்சிங்களாச்சும் சாப்பிடுவாங்களே வத்தல், அந்த மாதிரி இருக்கு. மோர் மிளகா போட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. எப்படி பிடிக்குது? அதான் எனக்கும் தெரியல. வடகம் மாதிரி. ஒருவேளை அதுல கூட பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கஞ்சி அதுல பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து எள்ளு முறுக்கு. எள்ளு போட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லடா. கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா சாப்பிட்டது. எள்ளு போட்டு முறுக்கு செஞ்சிருப்பாங்களா இல்ல எள்ளுலயே முறுக்கு செஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. முறுக்கு மாவுல எள்ளு போட்டிருக்குமா? இது கவர் போட்டிருக்கா? கவர்லாம் இல்ல, நீ பார்த்தாலே ஷாக்கிங்கா இருவ. எள்ளுலயே முறுக்கா? இங்க பாரு. என்னடா அது? எப்படி இருக்கு பாருங்களேன். வாயில வச்சோன்னே கடுக்கு முடக்குன்னு உள்ள போயிருது. ஒயிட் எல் போட்டிருக்காங்கல்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுவும் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய், மோஸ்ட் ஃபேமஸ். இவ்வளோ நேரம் காரமா சாப்பிட்டு கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட். என்ன பேசணும்னே தெரியாம நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்டா. நார்மலா சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தான். நார்மலா சாப்பிடலாம் கடலை மிட்டாய் தான். முறுமுறுன்னு இருக்குதான். நொறுங்கு அப்படியே வாயில வச்சோன்னே கரையுது. இந்த மாதிரி நார்மல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஏலக்காய் போட்டிருக்காங்க. ஆமா கொடு. எனக்கு ரொம்ப ஹார்லிக்ஸ் மிக்ஸ் பண்ணி செஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளாக் எள்ளு உருண்டை. ஓ, இது ஸ்வீட்டா? இது ஸ்வீட். கொஞ்சம் ஃபுல்லாவே எடுத்து ஸ்வீட்டா தான் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே அளவா சாப்பிடுற மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்டா சூப்பரா இருக்கு. இதுவா இப்படி இருக்கா? இதுல வந்து 4 உருண்டை தான் இருக்கு. 4 உருண்டை இருக்கு. வீட்ல இடிச்சு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குடா. அந்த எண்ணெய் அப்படியே அந்த எண்ணெய் பதம் இருக்கு பாரு இன்னும். ஓகே, ஓரளவு இந்த பாக்கெட்ல இருக்கறதுல நம்ம டேஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த குட்டி பாக்கெட்ல இது என்ன இருக்கு? காரக்குடி அதிரசம். காரக்குடி அதிரசம். அப்புறம் ஊர் பேர்லாம் போட்டுருக்காங்க. தெரியல, காரக்குடி அதிரசம் போட்டுருக்கு. ஒருவேளை காரக்குடி அதிரசம் ஒரு டிஃபரெண்டா இருக்குமோ என்னமோ. சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். நீ மதுரை தானே? மதுரை என்ன ஃபுட் ஃபேமஸ்? ஜிகர்தண்டா. 2 பீஸ் இருக்குது. நான் ஃபுட் கேட்டேன். ஃபுட்டா? நீ சொல்லட்டே நினைச்சுக்கோயேன். நீனா மதுரை இருக்கிறதே சொல்ல லாய்க்கு இல்லடா. மதுரைனாலே ஃபேமஸ் தான். ஏய், ஃபுட்டு சொல்லு. இந்த வீடியோ யாரெல்லாம் மதுரைக்கார பார்க்குறீங்களோ இவனை கழுவிக்கிட்டே ஊற்றுங்க. மதுரை மல்லிப்பூ இட்லி. மதுரைனா மல்லிப்பூ தான். உடனே மல்லிப்பூ இட்லின்னு சொல்கிறேன். மதுரை கறி தோசைடா. ஆமா தானே, அந்த கோனார்கடை கறி தோசைன்னு சொல்லுவாங்க. கோனார்கடை கறி தோசை ஓகே தான், கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி அதிரசம் வந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. எல்லா அதிரசத்துக்குள்ளேயும் ஸ்டஃபிங் இருக்கு. வந்து ஸ்டஃபிங் என்ன கலரா இருக்கும்? அந்த ஒரு ப்ரௌனிஷ் மாதிரி கலர்ல, கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். கோல்டன் கலர் தானே இருக்கு. இது பாரு ப்ரௌன் கலரா இருக்கு. கருப்பட்டி. அப்பனா கருப்பட்டி யூஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துனே வாயில வைக்கிறப்ப ரஃப்பா இருக்கு. அடிச்சு சாப்பிட்றப்ப ஜூஸியா சூப்பரா இருக்கு. அதிரசம்னா என்ன தெரியுமா? அந்த சாப்பிட்றப்ப அந்த மாவு அரிசி வந்து கொஞ்சம் குறக்குறன்றது, மெண்டு சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப இனிப்பு இல்ல, ரொம்பவும் இனிப்பு இல்லாமே இல்ல, கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் வந்து யாரெல்லாம் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கீங்கன்னு தெரியல. எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க மேக்ஸிமம். இந்த ஸ்நாக் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சின்ன வயசுல சாப்பிட்ருப்போம். என்னன்னா கெஸ் பண்ண? நான் பார்த்துட்டேன் இப்பதான். எனக்கு இதை பார்த்தோன்னே அப்படியே ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு போய் இதை எழுந்த பழம் சாப்பிட்டதானே நீ? அது நீ, நான் கிடையாது. நீ ஸ்மெல் வந்துருச்சு, எனக்கு ஸ்மெல் வந்துருச்சு. நான் தர மாட்டேன். இழந்த வடை சப்பலந்து விட்டது. நசுங்கிட்டானா? எப்படி இருக்கு? எப்படி அது அதே புளிப்பு இருக்கா? எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா நான் ஸ்கூல்ல சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இல்ல. இது வேற வித்தியாசமா இல்ல. மேபி அதே டேஸ்டா கூட இருக்கலாம். நமக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சுல. நம்ம சாப்பிட்றப்ப அந்த இளந்த பழம்லாம் போட்டிருப்பாங்க, அந்த விதெல்லாம் இருக்கும்ல, அது நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா ரொம்ப நேரம் சமைச்சிட்டு இருக்கேன். இது கமர்கட்டு என்னோட ஃபேவரேட்ரா. இது இன்னொன்னு என்ன, எடுத்தோடனே கடிக்கவே முடியாது. ரொம்ப நேரம் சோஞ்சு சாப்பிடணும். சூப்பரா இருக்கும். இது எப்படி தெரியுமா இருக்கு? ருத்ராட்ச கொட்டை பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு. இங்க பாரு, குட்டி குட்டியா நிறைய இருக்கு. இங்க பாரு, இது சூப்பரா இருக்குடா. பாக்கெட்ல போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். உள்ள வச்சிருக்கா. ஆனா சாப்பிடணும் தோணுது. அப்புறமா கொஞ்சம் வீடியோ முடிச்சிட்டு சாப்பிடலாம். சோ இது வந்து மில்லட் லட்டு. மில்லட்ல லட்டு. ஆமா, எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு பாரு. ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கு. மசூர் தால் லட்டு, ராகி லட்டு, சாமை லட்டு, ஒயிட் கார்ன் லட்டு, மாப்பிளை சம்பா லட்டு, திணை லட்டு. திணை லட்டு. இவ்வளவு லட்டு இருக்கு.
ஓபன் பண்ணிடலாமா? ம் வாவ், அழகா பால்ஸ் மாதிரி. இது நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தனே பாக்குறதுக்கு இந்த ஃபுல் சாக்லேட் நினைச்சேன் நான் தெரியுமா? சாக்லேட் தான் நினைச்சேன். இதுல குட்டி பேப்பர் இருக்கு. இது இருக்கிற ஒவ்வொரு கலர் வந்து என்னென்ன ஸ்நாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி குட்டி சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் எவ்வளோ குட்டி கலர் வந்து மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பவா? மாப்பிள்ளை சம்பா லட்டு ரொம்ப ஓப்பன் பண்ண வேணாம், ஏன்னா ஸ்வீட்டாக சாப்பிட்டே கொஞ்சம் இதாக இருக்கு. இது வந்து என்ன தெரியுமா இருக்கு, நம்ம ஒரு இது சாப்பிட்டோம்ல கூட்ட நான் பார்க்குறேன். எள்ளுருண்டை. ஆமாம், எல்லாமே அப்படி தான் இருக்குமா? இது ஏலக்காய் ஃப்ளேவர். இல்லை வித்யா, ஏலக்காய் கிடையாது வித்யா, கடலை மாவு. அப்படி மாப்பிள்ளை சம்பா நான் இது வரைக்கும் முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. நானும் தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஒரு வேளை இந்த டேஸ்ட் இப்படி தான் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இல்லை பிடிக்கலாம்னு இல்லை, ரெண்டும் அது ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அது அப்புறமா நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம். நல்லா இருக்கானா? சரி, அடுத்து நான் சொல்கிறேன். சில்வர் கலர் என்னது? சில்வர் கலரில் 2 இருக்கே. அப்படியா? ஆமாம், ராகி ஆமா, 4 இருக்கு, இருக்கு. சாமையும் இருக்கு. அப்பனா இது ஒயிட் கலர் சாமையாக தான் இருக்கும். இன்னும் எல்லாமே அதே ஃப்ளேவர் மாதிரி ஸ்மெல் வருது. ஒருவேளை இந்த ஏலக்காய் போட்டிருப்பாங்க அதனால அப்படி வருதோ? பிங்க்கு? பிங்கா? பிங்க் வந்து மசூர் தால். மசூர் தால் எப்படி இருக்கு? எங்க? ஏயா கடவுளே, எனக்கு தண்ணி வேணும். அந்த பருப்பு வந்து பச்சையா சாப்பிட்டே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல. இது ஒருவேளை இது டேஸ்டே அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. இப்படிதான் இருக்கும், ஆனால் நாங்கள் தான் புதுசாக சாப்பிட்றனால எங்களுக்கு அப்படி இருக்கு. துவரம் பருப்பு இருக்குங்களா, ஸோ அதுலேயே மசூர் தால், அதான் துவரம் பருப்பு. துவரம் பருப்புல ஒரு ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர் துவரம் பருப்பு இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. மசூர் தால்னா எல்லாத்துக்கும் தெரியும், குக் பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். உனக்கு தெரியல, சாப்பிட்டு பார்த்தோன்னே தெரியுது. செம்ம கலாய்டா. ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூன்னு ஒரு ப்ளூ கிடையாது, ப்ளூ தான் இருக்கு. இது வந்து திணை. திணை எப்பவுமே நல்லா தான். இந்த மாதிரி மில்லட்ல நாங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம்ல. மில்லட் லட்டு இது கூட ஓகே. நல்லா. இது வந்து டேஸ்ட் வந்து நிலக்கடலை மாதிரி இருக்கு, பீனட் மாதிரி லைட்டா. லாஸ்டா ஃபைனலா எங்களுக்கு பிடிச்ச ஒன்று, அதாவது வீட்டில் நாங்கள் பண்ணி சொதப்பலாம் பண்ணது. எங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டானது என்னது? பருப்பு போலி. ஸோ இப்படி தான் இருக்கு பேக்கெட். ஆக்சுவலி இது எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன். அதே டேஸ்ட், அதே மனம், அதே திடம், அந்த மாதிரி. இது ஸ்டஃபிங்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு ராஜேஷ். எனக்கு கொஞ்சம் நீ மட்டும் சாப்பிட்ருக்க குட்டியாக காயின் சைஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாக நல்லா இருக்குல்ல. இந்த காயின் பரோட்டான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு. ஸ்டஃபிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கண்ணு கலங்குறேன். ஆனந்த கண்ணீர். ஸ்டஃபிங் தான் நிறைய சூப்பராக இருக்கு. போலியும் டேஸ்ட் பண்ணாச்சு, காலியாகவும் ஆயிடுச்சு ஒன்று. ஸோ நம்ம அந்த பேக்கில் இருக்க எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டோம் ஒன்று விடாமல் அப்படின்னு சொல்லி எங்களை ஆசை தான். ஒரு 2-3 நாங்கள் டேஸ்ட் பண்ணலை. என்னன்னா இந்த கமர்கட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாங்கள் டேஸ்ட் பண்ணல. ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னு இந்த ஸ்வீட் பாக்ஸ் வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஊர்லா.comல. இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள்? இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக 2500. ஸோ இப்போ ஆஃபரில் வந்து 1600க்கு எனக்கு கிடச்சிது, பொங்கல் ஆஃபர் அப்படின்றனால. இது வந்து பொங்கல் ஸ்பெஷல் கிட்டு இது வந்து. ஸோ இதுவும் இதே மாதிரி வந்து தமிழ்நாடு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பலகார பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காம்போ இருக்குது. அதில் வந்து டின்னில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. நான் அதுதான் எதிர்பார்த்துருந்தேன். இந்த ஸ்நாக்லாம் காலியானதுக்கப்புறம் அந்த டப்பாவில் ஏதாவது டின் மாதிரி அது வாங்கலாம். நம்ம அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் வாங்கப்போ அது வாங்கலாம். உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு சில இது வந்து பேர் போடலை. இந்த ஓமப்படின்னு இருக்குது, பட் அது எந்த ஒரு என்ன இதுன்னு போடலை, எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோவில்பட்டி கடலை மிட்டாய் அதெல்லாம் ஒரு ரைமிங்காக இருக்குது. இந்த பிளாக் எல்லோ உருண்டை இதெல்லாம் எங்கே உருவாச்சு? மேபி பிளாக் எல்லோ உருண்டை எல்லா ஊர்லேயும் கூட இருக்கலாம், கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஸ்நாக் பிடிச்சிருந்தா நீங்களும் ஊர்ல.com அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் வந்து அந்த ஆஃபர் வந்து முடிஞ்சுது. நான் ஆஃபர் போயிட்டு போய் டைமிங் ஓடிட்டு இருந்தேன், 2 hours தான் ஓடிட்டு இருந்தது. நான் தான் கடைசியாக டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். பட் ஆஃபர் இருக்குமான்னு தெரியல. அவங்க வந்து ஃபாரின் கூட ஷிப்பிங்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்து என்ன வாங்கிக்கலாம். அடுத்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கிஃப்ட் பேக் மாதிரி யாராவது கொடுக்குறோம்னா கஸ்டமைஸும் பண்ணி கிஃப்ட் பேக்கிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் எனக்கு அப்படி தானே பண்ணேன், சர்ப்ரைஸ். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ப்ரொமோஷன் அவங்க எங்களுக்கு கொடுக்கல, அவங்க எங்களுக்கு யாரும் தெரியாது, நாங்கள் எங்களுக்கு யாரும் தெரியாது. அவ்வளோ இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.